ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் 3 ஃப்ரீ பெஸ்ட்டான ஏஐ வீடியோ ஜென்ரேட்டிங் வெப்சைட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சேம் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நம்ம எந்த வெப்சைட்டில் வந்து பெஸ்ட்டாக வந்து ஏஐ வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கடைசியில் வந்து கன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா வெப்சைட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து கொடுத்துருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டெக்ஸ்ட் டு வீடியோவும் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இமேஜ் டு வீடியோவும் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம டெக்ஸ்ட் டு வீடியோ ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம இமேஜ் டு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதுதான் நம்மளுடைய இமேஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இமேஜ் டு வீடியோ ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டூலை யூஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா வீர் ஏஐ. ஸோ கூகுள் போயிட்டு வீர் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வர லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஜிமெயில் வச்சு சைன்இன் பண்ண சொல்லும். ஸோ நான் என் ஜிமெயில் வச்சு சைன்இன் பண்ணிக்கிறேன். ஸோ வீர் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷனில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இமேஜ் டு வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரேட் வீடியோ ஃப்ரம் இமேஜஸ். ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் வந்து மவுண்டெயின் மேலே நிற்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இமேஜை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ரைட் சைடில் வந்து இந்த பேசிக் இமேஜ் ப்ராம்ப்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராம்ப்ட்ஸ் அண்ட் இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கேமரா உங்களுக்கு வேணும்னா கேமரா ஆங்கிள்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்புட்டாக வந்து கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா தேவையில்லை. ஸோ இது ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோட அட்வான்டேஜ் வந்து என்னென்னா ஃபைனல் ஜென்ரேட்டட் வீடியோவில் வாட்டர் மார்க்ஸே வந்து இருக்காது. அப்புறம் அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நீங்கள் வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ஜென்ரேட் ஆகிறதுக்கு 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட்குள்ளே தான் ஆகும். ஸோ நம்மளுக்கு வீடியோ இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ 5 செகண்ட்ஸ் வீடியோ தான் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. பட் நம்ம கொடுத்த ப்ராம்ப்டை வந்து ஃபாலோ பண்ணல கரெக்டாக. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா ஃபஸ்ட்டு ஜூம் இன் பண்ண சொல்லியிருக்கோம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் ஃப்ளோ ஆகிற அந்த மோஷன் வந்து கேப்சர் பண்ண சொல்லியிருக்கோம். அப்புறம் அந்த பேர்ட்ஸ் வந்து ஃப்ளை பண்ணுற மாதிரி அந்த மோஷனை கேப்சர் பண்ண சொல்லியிருக்கோம். பட் நம்ம ஃபைனல் ஜென்ரேட்டட் வீடியோவில் ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை. ஸோ நம்ம ப்ராம்ப்ட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணல. பட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்குள்ளே நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இந்த VRAயில் இருக்க கான்ஸ்லாம் என்னென்னா ஸோ ப்ராம்ப்டை வந்து ஃபாலோ பண்ணல, இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரேட் பண்ண வீடியோவை நம்ம உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்படி டவுன்லோட் பண்ணலன்னா இது வந்து ஹிஸ்ட்ரியிலலாம் சேவ் பண்ணி வைக்காது. ஸோ நீங்கள் இப்போ நியூ வீடியோ கிரியேட் பண்ண போயிட்டீங்கன்னா இந்த பழைய வீடியோ வந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து VRAயை பொறுத்த வரைக்கும். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 4 டேஸ் ஆன்லைன் லைவ் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி ஏஐ வீடியோஸ் அண்ட் ஏஐ ஆட்ஸ் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் சிலபஸ் PDF வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ட்ரைனிங் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் பார்க்க போகிற டூல் என்னென்னா ChatGLM. ஸோ கூகுள் போயிட்டு ChatGLM அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து சைனீஸில் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ இது நீங்கள் எப்படி இங்கிலீஷில் மாற்றலாம்னா ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்லேட் டு இங்கிலீஷ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கிலீஷில் வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த லாகின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைல் நம்பர் வந்து கேட்கும். US மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஎஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த USA +1 அந்த கோடை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டெம்பரவரி ஃபோன் நம்பர் அந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துடுங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு US நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இந்த நம்பரை வந்து அப்படியே கிளிக் பண்ணிங்கனாலே காப்பி ஆகிடும். ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க அந்த மொபைல் நம்பர் இருக்க ஆப்ஷனில். ஸோ இந்த +1 வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ கெட் வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டான இடத்துல வந்து இதை ஸ்லைட் பண்ணி ஃபிட் பண்ண சொல்லும். ஸோ இப்படி ஸ்லைட் பண்ணி கரெக்டான இடத்துல ஃபிட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வந்து SMS சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த டெம்பரரி மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து அப்டேட் லேட்டஸ்ட் SMS அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு OTP வந்திருக்குல்ல. ஸோ இதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும்.
ஸோ மறுபடியும் இந்த வெப்சைட் வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து அந்த காப்பி பண்ண ஓடிபியை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்புறம் இந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு ஸோ லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான அந்த இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த பேசிக் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ வீடியோ ரெசல்யூஷன் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம 1080p வந்து செட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ 4Kலாம் செட் பண்ணோன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். ஸோ பட் ஃப்ரீ ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1080pன்றதே ஒரு நல்ல ரெசல்யூஷன் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து போத் டெக்ஸ்ட் டு வீடியோ அண்ட் இமேஜ் டு வீடியோ ஸோ ரெண்டுமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 3 சவுண்ட் எஃபெக்ட்ஸ் உள்ள வீடியோவும் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து ஒரு சூப்பர் ஃபீச்சர். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்ஸ்ட் டூ வீடியோ ப்ராம்ப்ட் குடுத்து ஒரு வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட ப்ராம்ப்ட்ட காப்பி பண்ணி நான் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு, இப்போ நம்ம சப்மிட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த வெப்சைட்ல. ஓகே. எனக்கு ஃபைனலா ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ ஒயிட் கேட் வந்து ஒரு சின்ன ட்ராலில வந்து பார்த்தீங்கன்னா, டக்க வந்து தள்ளிட்டு போற மாரியான ஒரு வீடியோ வந்து கரெக்ட்டா வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும்னா, டவுன்லோட் ஆப்ஷன செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேட் எல்எம்மோட அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க வந்து 1080pல வந்து வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் வீடியோல வந்து ஒரு வாட்டர் மார்க் வந்து இருக்கும். ஸோ அந்த வாட்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடிட் பண்ணும்போது, ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணீங்கன்னா, இந்த வாட்டர் மார்க் வந்து மறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டைமிங். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 6 to 7 மினிட்ஸ் வந்து ஆகும் இந்த மாரி ஒரு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆவறதுக்கு. ஸோ அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதிலேயே வந்து இமேஜ் டூ வீடியோ ஆப்ஷன் அத வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஃப்ரேம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண இந்த ஒரு கேர்ள் வந்து இந்த மவுண்டைன் மேல நின்னுட்டு இருக்க மாரியான இந்த இமேஜ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்லோட்ன்ற ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கேத்த ப்ராம்ப்ட்ட வந்து குடுத்துக்கிறேன். ஸோ மறுபடியும் வந்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்றேன். ஸோ டெக்ஸ்ட் டூ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, 6 to 7 மினிட்ஸ் வந்து எடுக்குது. பட் இந்த இமேஜ் டூ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அத விட அதிகமான டைமிங் வந்து சில நேரம் வந்து எடுக்குது. ஸோ பேஷண்ட்டா நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா, வீடியோ வந்து ஜென்ரேட் ஆயிடும். A few moments later. ஸோ ஃபைனலா நம்மளுக்கு ஒரு 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் வீடியோ வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ ஜென்ரேட் ஆன வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்துடலாம் வாங்க. ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்த ப்ராம்ப்ட்ட வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, ஸோ நம்மளுக்கு வந்து வாட்டர் மார்க் வந்திருக்கு. ஸோ அது ப்ராப்ளம் இல்ல. நம்ம அத கிராப் பண்ணி வெளிய வந்து தூக்கிடலாம். ஸோ ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு ஃபாலோ பண்றது தான் ரொம்பவே வந்து மெயினு. ஸோ குவாலிட்டியும் வந்து நமக்கு சூப்பரா இருக்கு. ஸோ ப்ராம்ப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓவரால் அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. ஓகே. இப்ப நம்ம 2 டூல வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்ப 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து Quinn AI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து பார்க்க போறோம். ஸோ Google போயிட்டு QWEN AI அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வர லிங்க்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மோர செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வீடியோ ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கெஸ்ட் மோட் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து சைன் அப் பண்ணிக்கணும் உங்க Gmailல வச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மோர் ஆப்ஷன செலக்ட் பண்ணீங்கன்னா, ஸோ வீடியோ ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ Quinn AI வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து டெக்ஸ்ட் டூ வீடியோ தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ டெக்ஸ்ட் டூ வீடியோ மட்டும் தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இமேஜ் டூ வீடியோ ஆப்ஷன் வந்து இதில கிடையாது. ஸோ நம்மளுடைய டெக்ஸ்ட் டூ வீடியோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ இப்போ ஜெனரேட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்றேன். ஓகே. இப்ப நம்மளுக்கு வீடியோ வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் ஒரு வாட்டி பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்ப நம்மளுக்கு அந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராலிய மூவ் பண்ணிட்டு பேக் சைட்ல போகுது. ஓகேங்களா? ஸோ அப்ப இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது, நம்மளுடைய ப்ராம்ப்ட்ட வந்து இது வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்ப வீடியோ வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும்னா, இந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா, வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிடும். ஸோ இதில என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஸோ உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் வந்து வராது. ஸோ அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து உங்களால வந்து பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ எக்ஸ்போர்ட்ஸ் வந்து. ஸோ ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, 4 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் ப்ராசஸிங் ஸ்பீட். ஸோ அதுக்குள்ள வந்து வீடியோ வந்து ஜெனரேட் ஆயிடும். பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம குடுக்குற ப்ராம்ப்ட் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாது. ஸோ எப்பயுமே வந்து இந்த மாரி தப்பா நடக்கும்னு இல்ல.
ஸோ ஒரு 10 வாட்டி நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு 4 வாட்டி 3 வாட்டி இந்த மாதிரி வந்து தப்பாக நடக்குது. ஸோ மற்றபடி ஓரளவுக்கு கரெக்டாகவே வந்து வரும். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஸோ ஒன்லி டெக்ஸ்ட் டு வீடியோ மட்டும் தான் இப்போதைக்கு இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இமேஜ் டு வீடியோ வந்து அவைலபிளாக இல்லை. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம 3 பெஸ்ட்டு ஏஐ வீடியோ ஜென்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ என்னுடைய பர்சனல் ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஜிஎல்எம் தான். ஸோ ஏன்னா 2 ஆப்ஷன்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இமேஜ் டு வீடியோவும் இருக்குது. ஸோ இப்போ டெக்ஸ்ட் டு வீடியோவும் இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட்ஸ் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்டும் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ வாட்டர் மார்க் வருது. அது நம்ம ஈஸி தான். அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கிராப் பண்ணோன்னா ரிமூவ் ஆகிடும். பட் நம்ம வீடியோ குவாலிட்டின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சாட் ஜிஎல்எம்ல வந்து பெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ ஃப்ரீ டூல்ஸில் என்ன நீங்கள் கொஞ்சம் பேஷண்ட்டாக வந்து வெயிட் பண்ணுது ஜென்ரேட் ஆகிற வரைக்கும். ஸோ 7 to 8 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா ஸோ நல்ல அவுட்புட்டே வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் நிறைய அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஸோ சைட் பை சைடு ஸோ ஒரு அக்கௌண்ட்லேயே வந்து நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நிறைய வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் இதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனல் வீடியோஸ்லாம் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்ம வீடியோக்கு கீழே இருக்க அந்த தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஸோ உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து கொடுங்க. ஸோ அது நம்ம சேனல் க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வேறு என்ன ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ் நான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.